வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு போட போகிறோம்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அம்மா உங்கள் பெண் பார்க்க வந்த கதையெல்லாம் சொன்னீங்க, திருமணம் நடந்ததோடு முடிச்சிட்டிங்க, மறுபடியும் என்ன தொடர்ச்சிமா? அதை முடிக்கும்போது இதோடு முடிச்சுக்கிறேன்னு சொல்லுங்கள், மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் தொடரும்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க அந்த அன்பு மகள். அந்த அன்பு மகள் அந்த அன்பு மகளோட கோரிக்கையை நான் ஏற்றுக்கிட்டேன். ஓகேவா? எனக்கும் தெரியாத விஷயங்கள்னு இருக்கும்ல, அதனால நம்ம பிள்ளைங்க சொல்லும்போது நம்ம அந்த கருத்தை எடுத்துக்கணும்ல. மகிழ்ச்சிமா, நான் எடுத்துக்கிட்டேன் செல்ல மகளே. அது இப்போ தொடர்ச்சியாக அடுத்த பதிவுக்கு போவோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள். கொஞ்சோண்டு பார்க்குறது இழுக்கிறது நம்மளுக்கு காட்டுது, அதனால தான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பார்க்குறது அப்புறம் இழுத்து விட்றது, கொஞ்சம் பார்க்குறது அப்புறம் இழுக்கிறது, அது மாதிரி கட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது இழுத்து விட்டு பார்க்குறது எனக்கு காட்டுது. அதனால் இதை ஒரு பதிவாகவே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு தான் இப்போ சொல்கிறேன். வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஓகேவா? நான் என்னுடைய தையல் சம்மந்தமான வீடியோ தான் இவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தையலும் எனக்கு தெரிஞ்ச முறையில் சமையலும் இந்த சேனலில் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் போடாமல் தையலும் போடுவேன். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வீடியோ தையல் வீடியோ போடுவேன். இப்போ என்னுடைய திருமணமானதோட நிப்பாட்டியிருந்தேன்ல, அதோட தொடர்ச்சியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிடுவோமா? சொல்கிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மக்களுக்கு பயனுள்ள பதிவாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா, திருமணம் 1987 2வது மாதம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டேன். 2வது மாதம் முடிஞ்சதுன்னா கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த அண்ணாவுக்கும் எனக்கும் ஒரே நாள் கல்யாணம். அதனால் அவங்களும் அண்ணியும் கன்சீவாக இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்து ஒரு 5 நாள் இருந்துச்சு. எங்கே பிறந்துச்சுன்னு கேட்குறீங்களா? மதுரை அரசு மருத்துவமனை, ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பிறந்துச்சு. நல்லா இருந்துச்சு குழந்த. குளிர்காலமாக அந்த கார்த்திகை மாதத்தில் ஏதோ ஒன்று எங்களை அறியாத ஒரு கெட்ட நாள் அன்னைக்கு எங்களுக்கு. அதனால் அது குழந்த எங்கள்கிட்ட இருந்து கடவுள்கிட்ட போயிடுச்சு. நான் ரொம்ப அதில் கஷ்டப்பட்டேன். ஏன்னா பால் குடிச்சிக்கிட்டு இருந்த பிள்ளை, தாய்ப்பால் குடித்த பிள்ளைன்னா தாய்மை அடைஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும். குழந்தை இருந்துட்டு இல்லை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மன கஷ்டம், எப்படி அந்த தாய்மை அடைஞ்ச பெண்ணுக்கு உடம்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அதில் ரொம்ப மனவலியோடு இருந்தேன். மனவலியோடு இருக்கும்போது 8 நாள் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றோம். அப்போ எங்கள் அண்ணா அதான் சொல்கிறது, தானாடவில்லை என்றால் தன் சதையாடும்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பொருந்தும். எங்கள் அண்ணா சொல்கிறாங்க, தங்கச்சி தம்பி பையன் இல்லாமல் ஒரு ஏக்கத்தில் இருக்குது, அதனால் நான் போய் அதே 25ஆம் தேதி ஐப்பசி 25ஆம் தேதி ஒரு வாரம் தான் வித்தியாசம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வாரத்தில் எங்கள் அண்ணனுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன், என் தங்கச்சி அந்த ஏக்கத்தில் இருக்குது அப்படின்னு எங்கள் அண்ணா சொல்கிறாங்க. சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும், அது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு 3 நாள் கழிச்சு, ஏன்னா எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம், அந்த விவசாயத்தை பார்த்துட்டு ஏர் உழுது, அப்போல்லாம் ஏர் மாடுதேன் உழுதுட்டு எங்கள் மாமியார் போய் சொல்கிறாங்க, அவங்க எதர்ச்சியாக ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க எங்களை பார்த்துட்டு போய் சொன்னாங்களாம் கூப்பிட்டு, ஏய் பேரை சொல்லி, எங்கள் வீட்டுக்காரர் பேரை சொல்லி, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா உனக்கு அப்படின்னாங்களாம். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு எங்கள் கிராமத்துலேருந்து கிளம்பி 3 கிலோமீட்டர் நடந்து வரணுமா. வண்டி இருந்தால் பிரச்சனை இல்லை, சைக்கிள் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது இல்லாதவங்க நடந்து தான் வரணும். அப்போ நடந்து கொளிச்சிப்பட்டி பிரிவுன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டி பஸ் அங்கே தான் நிற்கும். ஏறி மதுரைக்கு வந்துட்டார். மதுரை ஆஸ்பத்திரியில் பார்க்குறாரு என்னைய. பார்த்தா இவர் பார்க்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தைய ஒரு மாதிரி இப்படி லைட்டாக இழுக்குது, பால் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் உள்ளே தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் பார்த்துட்டு அதான் சொன்னேனே, அது நம்மளுக்கு கிடைக்கல. அப்புறம் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அப்புறம் அதோட எங்களுடைய வாழ்க்கை அந்த காட்டிலே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, விவசாயத்துலேயே. எப்படி நாங்கள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியில் வந்தோம், வெளியில் வந்தாலும் விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இருந்தாலும் எப்படி வந்தோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. உடனே ஒரு அலங்காநல்லூர்னு ஒரு ஊர், ஒரு சிட்டி அது. அப்போதைக்கும் சிட்டி, இப்போ கொஞ்சம் இன்னும் டெவலப்மெண்ட்டான சிட்டி ஆகிருச்சு. அங்கே வந்து ஒரு வீடு பார்க்குறோம். 60 ரூபா வீட்டுக்கு அட்வான்ஸு, 60 ரூபா வாடகை. இதை கொடுக்கணும், என்ன செய்கிறது, ரொம்பவே தடுமாட்டம். தெற்கு திசை தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ திருமணம் ஆச்சு பாருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபோட்டோங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஃபோட்டோ கடைக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் ஃபோட்டோ எடுப்போம்னு அழைச்சிட்டு போகும்போது எங்கள் நாயனா என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தாக்கும் நாளைக்கு அதெல்லாம் சங்கட்டமாக நினைப்பாங்க, சின்ன வேறு இருக்கார். ஏன்னா எங்கள் சித்தப்பா தலைமையில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இப்போனா 1008 ஃபோட்டோ எடுக்கலாம். அப்போ ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்தாத்தே. அந்த டைம் நான் எடுக்கலை. இப்போ போன பதிவில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் வந்து 2வது குழந்த 5 மாதம் வயிற்றில். இப்போ எங்கள் பையன் இருக்காரே, அவர் 5 மாதம் வயிற்றில். அப்போ 10 ரூபா கொடுத்தா ஒரு ஃபோட்டோ அப்படின்னாங்க. அதனால் அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு நல்லா டெக்கரேஷன்லாம் பின்னாடி பண்ணி உடனே அது கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. எப்படின்னா, ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு டெண்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு ஏதாவது நிதி கொடுப்பாங்க. ஃபோட்டோ குடும்பமாக கூட்டமாக போய் எடுக்கிறாங்க. நான் அதில் வந்து 2-3 ஃபோட்டோ எடுத்தேன். எங்கள் நாத்தனாரோடு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதை காட்டுறேன் பாருங்க. இவங்க தான் எங்கள் கடைக்குட்டி நாத்தனார். இந்த தெரிறாங்களா பாருங்கள். இவங்கள வச்சுதான் அப்போ செல்லமாக நான் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட தான் இந்த பாப்பா இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவங்களும் 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். இந்த நாத்தனார் வந்து என்கிட்ட அப்போ இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதை நான் அந்த ஃபோட்டோவை தான் உங்களுக்கு டிபியில் வச்சு விட்டேன், இதில் தமிழ்லைனில் வச்சு விட்டது. இது மாதிரி தாங்க. இப்படி தான் எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அப்போ தெரியாது. ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுத்து கொடுத்தா தான் எங்களுக்கு ஃபோட்டோ. இப்படி உள்ள சூழ்நிலையில் இப்படியே கடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். வரும்போது இந்த பையனை வந்து நான் 2வது குழந்த 5 மாதம். இந்த குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னா, அதே ராஜாஜி மருத்துவமனையில் நல்லா சுகப்பிரசவமாக வியாழக்கிழமை 1989 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த குழந்தை பிறந்துச்சு. இந்த இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பையன். ஏம்மா இதெல்லாம் ஒரு பதிவாகவே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்டுறாதீங்க. இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத அழியாத நினைவுகள். இது வந்து அப்போல்லாம் வந்து இது மாதிரி ஃபோட்டோ வீடியோ இப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலம் எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப கருவிகள் கண்டறிந்த காலம். இங்கேருந்து உடனே சிங்கப்பூர், உடனே மலேசியா, உடனே வெளிநாடு, இப்படியெல்லாம் போகிறோம். அப்போல்லாம் ஒரு ஊருக்கு போகணுன்னா காலையில் கிளம்புனா சாயங்காலம் ஆயிரம் வர்றதுக்கு, கிறங்கி கிருகிருத்து போயிடுவோம். இப்போ அடுத்தடுத்த செகண்ட் அடுத்தடுத்த வேலைகள். அந்த மாதிரி காலத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் இருந்த காலங்கள் எவ்வளவோ இருக்குது. குடிநீருக்கு கூட கஷ்டப்பட்டுருக்கோம், தண்ணி தெருவுகளில் வராது, அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, இதோட பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். நாளை அடுத்த பதிவில் நான் எப்படி என்னுடைய குழந்தைகளை வளர்த்தேன், எந்த மாதிரி இப்போ படிப்பு கல்வின்னு கொண்டு போனேன் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்கள் 2வது பையன் 5 மாதம் வயிற்றில், அதுவும் டெலிவரி வந்து அரசு மருத்துவமனையில் பிறந்துச்சுங்கிறத எழுதி சொல்லிட்டேன். அடுத்த பதிவில் அந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்தேன், எப்படி நான் வந்து என்னுடைய தையல் தொழிலையும் வளர்த்துக்கிட்டு என் குழந்தைங்களை வளர்த்தேன், என் கணவர் எப்படி எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார், நானும் என் கணவருக்கு எப்படி சப்போர்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓகேவா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் பேசினாலும் பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.